ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். ரொம்ப நாளாக வாடகை வீட்டில் இருந்து கஷ்டப்படுறீங்க. சொந்த வீடு கட்டுவதற்கு நிறைய ஆசை இருக்குது. அதற்கான முயற்சிகள் செஞ்சிட்ருக்கோம். ஆனால் நேரங்காலம் கைகூடி வரமாட்டேங்குது. சொந்த நிலமோ வீடோ வாங்குவதற்குண்டான சந்தர்ப்பம் அமையல. பணமும் சேருவதற்கு நிறைய தடையூறாக இருக்குது. கடன் மேலே கடன் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பிரச்சனையிலிருந்து வெளிவரத்துக்கான ஒரே ஒரு தீர்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமையில் நாளைய தினம் வரக்கூடிய தேய்பிறை சஷ்டியில் இந்த ஒரு வழிபாடை நீங்கள் செய்தாலே போதும். உங்களுடைய கஷ்டங்கள் கடன்கள் அனைத்துமே தீரும். அது மட்டும் இல்லாமல் நிச்சயமாக வெகு விரைவிலேயே சொந்த வீடு கட்டக்கூடிய ஒரு யோகமும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே போல் செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய சஷ்டி தீதியில் இந்த பொருளை நிச்சயமாக தானம் செய்யுங்க. நிச்சயமாக உங்களுக்கு சொந்த வீடு கட்டும் யோகம் உங்களை தேடி வரும். சொந்த வீடு வச்சுருந்து அதில் ஏதாவது சிக்கலில் நீங்கள் சிக்கியிருந்தால் கூட அந்த சிக்கல்கள் விலகும். வீடு அடமானத்தில் இருந்தாலும் சரி, இல்லை வீட்டில் ஏதோ ஒரு சிக்கலின் மூலம் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அதுவும் சரியாகும். வீடு சம்மந்தப்பட்ட அத்தனையும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அத்தனையும் கண்டிப்பாக நொடியில் தீரும் அந்த பிரச்சனை அப்படின்னே சொல்லலாம். கண்களை மூடி முருகான்னு சொல்லி இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க. நிச்சயமாக நல்லதே நடக்கும். நாளைய தினம் இதை நம்பிக்கையோடு செய்யுங்க. இந்த பரிகாரத்தை நீங்கள் முருகன் கோயிலில் தான் செய்யணும். முருகர் கோயிலில் காலை 6 மணிக்கு முன்னாடி போய் நீங்கள் செஞ்சாலும் சரி, முடியாதவங்க மாலை 6 மணிக்கு அப்புறம் போய் நீங்கள் செஞ்சாலும் சரி, முருகன் கோயிலில் தான் செய்யணும். முருகன் கோயிலுக்கு போயிட்டு ஒரு தீபம் ஏற்றி முருகரை மனசார வேண்டிக்கோங்க. அடிப்பிரதட்சணை நீங்கள் செய்யணும். ஒரு முறை வலம் வந்தால் கூட போதும். உங்களால் முடியும்னா 6 முறை கூட நீங்கள் பண்ணலாம். அது உங்களுடைய விருப்பம். கடினமான வேண்டுதல், கடினமான பிரச்சனை, சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருக்குது, இந்த பிரச்சனைக்கு அடுத்த வாரம் அடுத்த மாதமே எனக்கு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் 6 முறை அடிப்பிரதட்சணம் செய்யலாம், தவறில்லை. அடிப்பிரதட்சணம் செய்ய வேண்டியது முருகன் கோவிலில் தான். இந்த பரிகாரத்தை முருகன் கோவில் போயிட்டு நிறைவேற்றுங்க. நாளைய தினம் நீங்கள் செய்ய வேண்டிய தானம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குடை தான். இந்த தானத்தை நீங்கள் நாளைய தினம் எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம். இப்போ வெயில் காலம் தொடங்கிடுச்சு. ஏழை மக்களுக்கு இல்லாதவங்களுக்கு குடைகள் வாங்கி தானமாக நீங்கள் கொடுக்கலாம். உங்களுக்கு வசதி இல்லை அப்படின்னாக்கா சின்னதாக ஒரு குடை கூட நீங்கள் வாங்கி தானம் செய்யுங்க. கொஞ்சம் வசதி இருக்குதுன்னு வசதியாக இருக்கிறவங்க தெருவோரத்தில் பார்த்தீங்கன்னா காய்கறி விற்கிறவங்க, பழம் விற்கிறவங்க, பூக்கள் விற்கிறவங்க வெயிலில் உட்காந்து வியாபாரம் செய்வாங்க. குறிப்பாக இந்த செருப்பு தைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பெரிய குடையாக கூட நீங்கள் வாங்கி தானம் செய்யலாம். அந்த குடைநிழலில் கூட அன்றாடம் வியாபாரம் நடத்துகிறவங்களுக்கு வசதியாக ஒரு குடையை வாங்கி நம்ம தானம் கொடுத்தோம்னா நம்முடைய வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனை உடனடியாக தீரும். வசதி உள்ளவங்க நீங்கள் இதையும் செய்யலாம். இப்படிப்பட்டவங்கள நீங்கள் தேடி அலையணும் அவசியம் இல்லை. எல்லா ஊர்லேயுமே இப்போ கடை வீதிக்கு போனோம்னா இப்படிப்பட்டவங்கள நம்ம சுலபமாக கண்டுபிடிச்சிடலாம். அவங்கள்ட்ட கேட்டு அவங்களுக்கு தகுந்தபடி ஒரு குடை வாங்கி கொடுக்கலாம். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு பொருளை விற்கிறதுக்கெலாம் வருவாங்க இல்லையா, அவங்கள பார்த்தா செருப்பு கூட இருக்காது அவங்களுக்கு போட்டுட்டு வர்றதுக்கு. அப்படிப்பட்டவங்களாக பார்த்து ஒரு நல்ல செருப்பை கூட நீங்கள் அவங்களுக்கு தானம் கொடுக்கலாம். உங்கள் வீட்டுக்கே காய்கறி விற்க வருவாங்க இல்லையா, எத்தனையோ வியாபாரிகள் வந்துட்டு போவாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு செருப்பு கூட நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். இந்த தானத்தை செய்வது மிக சிறப்பான பலனை நமக்கு கொடுக்கும். இருக்கிறவங்களுக்கு நம்ம போய் தானம் கொடுக்கறது நமக்கு எந்த பிரயோஜனமும் நமக்கு கிடைக்காது. அதனால் இல்லாதவங்களாக பார்த்து நீங்கள் வாங்கி கொடுக்கணும். நம்ம கொடுத்த தானம் அடுத்தவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும். இன்னும் சொல்லப்போனால் சில இடங்களில் மேம்பாலத்துக்கு அடியில் வீடு இல்லாமல் பெட்ஷீட் விரித்து படுத்துட்ருப்பாங்க. அவங்களுக்கு சின்னதாக டென்ட்டு இப்போலாம் பார்த்திங்கன்னா ரெடிமேடாகவே விற்கிது. அதுபோல் ஒரு தூங்குவதற்கு வசதியாக ஒரு டென்ட் வாங்கி கொடுக்கறது இன்னும் சிறப்பான பலன்களை நமக்கு கொடுக்கும். ஒன்றுமே இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் மறைவான இடத்த தூங்குவதற்கு நம்ம வசதி செஞ்சு தரோம். அவங்களுக்கு அதுதான் வீடு இல்லையா. இதை மனதார இதெல்லாம் இந்த தானத்தை செஞ்சாலே போதுங்க. நிச்சயமாக உங்களுடைய அந்த சொந்த வீடு கனவு நனவாகும். ஏதாவது ஒரு தானத்தை செஞ்சால் போதும். எல்லாத்தையும் செய்யணும் அவசியம் இல்லை. ஏதாவது ஒரு தானத்தை செஞ்சாலே போதும். நிச்சயமாக இந்த வருடத்துக்குள்ளே நீங்கள் நினைச்சது நல்லது, நீங்கள் நினச்ச காரியம் நடந்தே தீரும். அது மட்டும் இல்லை, இதெல்லாம் செய்தாலே போதுங்க, நம்மளுடைய கடன் பிரச்சனையும் கண்டிப்பாக தீரும். நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை, செவ்வாய் ஓரை காலை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9. நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு சின்ன தாம்பாளத்தில் கொஞ்சம் துவரம்பருப்பு பரப்பி அதற்கு மேலே ஒரு அகல் விளக்கு வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சத்திரி போட்டு தீபம் ஏற்றி வைங்க. முருகப்பெருமானை மனசார வேண்டிக்கோங்க. அதே போல் கொஞ்சம் துவரம்பருப்பாக கொஞ்சம் நாளே ஒரு ஸ்பூன் தண்ணியில் ஊற வச்சுட்டு படுத்துக்கோங்க. காலையில் அவங்க வீட்டு கொல்லையில் இந்த பூவரச மரம், பூசண மரம்னு சொல்லுவாங்கள்ல, பூவரச மரம்,
அந்த மரம் இருந்ததுன்னா அந்த தண்ணி கொண்டு போய் அதுக்கு நீங்கள் ஊற்றிக்கிட்டு வரலாம். நிலம் சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனையுமே தீரும். இந்த செவ்வாய் ஓரையில் இந்த தீபம் ஏற்றி நம்ம வழிபடுறதுனால நம்முடைய கடன் பிரச்சனை தீரும். நீண்ட நாள் திருமணம் நடக்காமல் கஷ்டப்படுறாங்களே, அவங்களோட திருமணம் வெகு விரைவிலேயே நடக்கும். குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். நல்ல வேலை நிச்சயமாக கிடைக்கும். நமக்கு வந்து செவ்வாய் பகவானால் ஏற்படக்கூடிய அனைத்து தோஷங்களும் நமக்கு நீங்கணும் அப்படின்னாலே நம்ம வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். முருகப்பெருமானோட பாதத்தை பிடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா நிச்சயமாக நமக்கு மிகப்பெரிய அளவில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இந்த துவரம்பருப்புங்கிறது வந்து செவ்வாய்க்குரிய தானியம். இந்த துவரம்பருப்பு தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பான பலன்களை நமக்கு பெற்றுக் கொடுக்கும். வெற்றிலை தீபம் நிறைய பேர் சொல்லுவாங்க, வெற்றிலை தீபம் ஏற்றுவாங்க. அதே போல் இந்த துவரம்பருப்பு தீபம் ஏற்றுவதால் நம் வாழ்க்கையில் உள்ள அனைத்து கஷ்டங்களும் தீரும்னே சொல்லலாம். அந்தளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லானது இந்த தீபம். இதையுமே நீங்கள் நாளைய தினம் செய்யுங்க. அதே போல் ஒரு சிகப்பு துணி, ஒரு சிகப்பு கலர் துணி எடுத்துக்கோங்க. அதில் வந்து 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 துண்டு சுக்கு, ஒரு துண்டு ஒரு துண்டு கூட வச்சா போதும். ஒரே ஒரு விரலி மஞ்சள், ₹1 காயினு, ஒரு சிகப்பு நிறப்பூ, மொத்தம் 6 வருது இல்லையா? அந்த 6ஐயும் வந்து நீங்கள் அந்த சிகப்பு துணியில் வச்சுட்டு முருகப்பெருமானை மனசார வேண்டிக்கோங்க. ஏதாவது ஒரு பிரார்த்தனை, வீடு கட்டணும், இல்லை கடன் தீரணும், உங்களுக்கு என்ன பிரார்த்தனை இருக்கோ அதை முருகப்பெருமான்கிட்ட சொல்லிவிட்டு அந்த முடிச்சு அப்படியே முடிஞ்சு நீங்கள் வந்து முருகரோட அந்த பாதத்திலே வச்சுருங்க. நீங்கள் வேணது நிறைவேறினதும் அந்த முடிச்சை கொண்டு போய் ஓடுற தண்ணியில் இல்லைன்னா கால்படாத இடத்துல போட்டுருங்க. இந்த மாதிரி செய்யறதுனாலையும் நம்முடைய பிரச்சனைகள் அனைத்துமே தீரும். இதுவுமே ரொம்ப பவர்ஃபுல் பரிகாரம் தான். இதெல்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப வந்து இதெல்லாம் ஒரு சூட்சம தாந்திரிக பரிகாரம். இதை செய்தோம் அப்படின்னா 100% பலன் நமக்கு உண்டு. முருகப்பெருமானை நினைத்து இதை செய்யுங்க. இதெல்லாம் என்னால் எதுவுமே செய்ய முடியாதுன்னு நினைக்கிறவங்க மனசார முருகப்பெருமானை வீட்டில் இருந்து மனசார உங்கள் பூஜை அறையில் ஒரே ஒரு தீபம் ஏற்றி முருகப்பெருமானை வேண்டிக்கோங்க. அனைத்துமே நல்லதாக நடக்கும். நம்ம கடின உழைப்பு போகிறோம், உழைக்கிறோம், யாராவது உழைக்கிறோம், கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். அதுலேருந்து கிடைக்கக்கூடிய பணம் வந்து வீண் விரயம் ஆகாமல் இருக்கிறதுக்கு இது போன்ற பரிகாரங்கள் நம்ம செய்யலாம். நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி.